சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முழு கடையடைப்பு போராட்டத்தில் வணிகர் சங்கங்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார். ஆல்வின், விவரங்கள். தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் வழிமுறைகளை ரத்து செய்ய கோரியும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பு, நீலகிரி மாவட்டம் அனைத்து சங்கத்தினர் கூட்டமைப்பு சார்பாக இன்று 24 மணி நேரம் கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இ பாஸ் நடைமுறை இருந்து வந்த நிலையில் தற்பொழுது நேற்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வார நாட்களில் வருகின்ற வாகனங்கள் 6000 வாகனங்களும் வார இறுதியில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இப்பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் இழக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நீலகிரி மாவட்டம் முழுவதும் வியாபாரி சங்கத்தினர் இணைந்து இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதில் 14 அம்ச கோரிக்கைகளானது வைக்கப்பட்டுள்ளது. அதில் இ பாஸ் நடைமுறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், கூடலூர் பந்தலூர் பகுதியில் இருக்கக்கூடிய செக்ஷன் பிரிவு 17 நிலங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நீலகிரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது 24 மணி நேரம் நடைபெற்று வருவதால் இன்று உணவகங்களிலிருந்து அனைத்துமே அடைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ரமலான் பண்டிகை முடிந்து கேரளா மாநிலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்குள் வருகின்றனர். இருந்த போதும் அவர்களுக்கு உணவு, குடிநீர் போன்றவைகளால் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. இதனால் இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆல்வின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.